கட்சி நிர்வாகியை தாக்கிய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ தற்போது அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு தம்மை வீட்டுக்கு வரவழைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு விடுத்துள்ளார். தமது மனைவியின் கண்முனே தாக்குதல் நடத்தியதோடு கொலை மிரட்டல் நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். முன்னாள் எம்எல்ஏ குமரகுருவால் தனது குடும்பத்திற்கு ஆபத்து உள்ளதாக கூறி அதிமுக நிர்வாகி பரபரப்பு குற்றச்சாட்டை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவர் தாக்கப்பட்ட வீடியோவையும் தற்போது வெளியிட்டிருக்கிறார். வீட்டுக்கு போடும்போது நம்ம கட்சி நிர்வாகிகளாக வந்துட்டு ஒரு 10 பேர் இருந்தாங்க. நகசார் அண்ணன் தவிர இருந்தார். நம்ம மாஸ்டர் அண்ணன் குமரகுரு வந்துட்டு அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி கையால் நெட்டுக்கரை அடித்து என் மனைவியை எனக்கு கழுத்து பிடிச்சி நெருக்கி வந்தார். நெரிச்சா போயிட்டு அண்ணன் நகசார் அண்ணன் தவிர தான் தடுத்து விட்டார். தனசேகர் லயன் வேலேசன்றது 2 பேர் தான் வந்துட்டு தடுத்து விட்டு எனக்கு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் தான் உறுதிப்பட்ட ஜிஹெச்லேயும் சேர்த்தாங்க. நான் எந்த தப்பும் செய்யாத 20 வருஷம் அண்ணன் குமரகுரு அவனுடைய காலடி தான் நான் விழுந்துருந்த விசுவாசம். என்னை போயிட்டு அவர் கைத்திலே அடிச்சது இருந்தாலும் என்னை வந்து கொலை மிரட்டு விடுக்கிறாரு. நாளைக்கும் சரி இன்றைக்கும் சரி எனக்கோ என் குழந்தை என் குடும்பத்துக்கோ ஏதாவது உயிருக்கு ஆபத்துனாக்கா அது அண்ணன் குமரகுரும் அவருடைய சன்னு சதீஷன் தான் பொறுப்பு. எந்த நேரத்தினாலும் எனக்கு ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. என் குடும்பத்தை வந்துட்டு கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அரங்கனும் விழுப்புரம் மாவட்ட செயலர் அண்ணன் சிபிஎஸ் அண்ணா அவர்கள் தான் வந்துட்டு அவங்களுடைய பாதங்களை பணிஞ்சு கேட்டுக்கிறேன். பாதிக்கப்பட்ட என்னுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு நீதி வேணும். எனக்கு ஏற்பட்ட நிலைமை வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அதிமுக தொண்டனுக்கும் வந்து கூடாது. அதிமுக எம்எல்ஏ குமரகுரு பற்றி பரபரப்பான தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சிவச்சந்திரன். நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். உளுந்தூர்பேட்டை தொகுதியினுடைய அதிமுகவிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு இவர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக வந்து செயலாளராக உள்ளார். இந்நிலையில்தான் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த உளுந்தூர்பேட்டை, அதாவது கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்டத்தை சேர்ந்த உளுந்தூர்பேட்டை சேர்ந்தவர் வந்து கிருஷ்ணன். இவர் வந்து அதிமுகவினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக கட்சி பதவியிலும் வகித்து வருகிறார். இந்நிலையில்தான் தற்போது ஒரு பரபரப்பான வீடியோ வந்து வெளியாகி இருக்கிறது. அதாவது அந்த கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் உள்ள இஎஸ் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றார். அவர் தான் அந்த மருத்துவமனையிலிருந்து கண்ணீர் மல்க வந்து அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறது சமூக வலைத்தளங்களில் பரவ. இது நாம விசாரித்து பார்த்து பாத்தீங்கன்னா, அதாவது அதிமுக மாவட்ட செயலாளராக உள்ள குமரகுருவிடம் இவர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நான் விழுப்புரம் தொகுதிக்கு வந்து சீட்டு வாங்கி கொடுப்பதாக உறுதியளித்திருக்காரு. அவர் வந்து பணம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் இவர் வந்து சீட்டு வந்து அந்த விழுப்புரம் தொகுதிக்கு வந்து இன்னொரு, அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணன் வந்து குமரகுருவின் தீவிர விசுவாசியாக இருந்திருக்காரு. அதனால கண்டிப்பாக நமக்கு தான் சீட்டு கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையிலும் இருந்திருக்காரு. இந்நிலையில் தான் மற்றொரு விசுவாசியான பாக்கியராஜ் என்பவருக்கு வந்து விழுப்புரம் தொகுதி வந்து குமரகுரு பெற்று தந்ததாக கூறப்படுகிறது. அவரும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தோல்வியும் சந்தித்தார். இதனால் விரக்தி அடைந்த வந்து கடந்த ஒரு 4 தினங்களுக்கு முன்பாக அந்த அதிமுகவினுடைய வாட்ஸ்அப் குழுவில் வந்து தனக்கு சீட்டு கிடைக்காதது பற்றி ஒரு படத்தை வெளியிட்டு ஒரு விரக்தியில வந்து ஒரு மெசேஜை வந்து இந்த கிருஷ்ணன் வந்து போட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில வந்து அவரை வந்து அந்த குழுவில இருந்து நீக்கிட்டு அவரை வந்து வீட்டுக்கு அழைத்து வந்ததாக, வீட்டுக்கு வர சொல்லி அங்கு வந்து மாவட்ட செயலாளர் அசிங்கமாக திட்டி அவரை வந்து அவருடைய, அதாவது அந்த கிருஷ்ணனுடைய மனைவி கூட வந்திருக்காங்க குமரகுருடைய இல்லத்திற்கு, அதாவது உளுந்தூர்பேட்டையில் உள்ள இல்லத்திற்கு. அப்பொழுது மனைவி கண்ணுடைய முன்னெதிரிக தன்னை வந்து அவமானப்படுத்தி அசிங்கமாக திட்டி கடுமையாக தாக்கி விட்டதாக கூறிதான் அந்த வீடியோ கண்ணீர்மாக விட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் அவர் சொல்றதை பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கட்சி நிர்வாகி துறை என்பவர் தான் வந்து மீட்டு வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிச்சாங்க. நான் ஒரு மாவட்ட நிர்வாகி, எனக்கே அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இது எந்த தொண்டனுக்கும் ஏற்படக்கூடாது என்று இதுக்கு வந்து மாவட்ட, அதாவது விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சி வி சண்முகமும் கட்சியினுடைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும், நான் பாதிக்கப்பட்ட மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்று கண்ணீர் மல்க வந்து அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இது வந்து அதிமுகவினரை இந்த கோஷ்டி பூசலையை காட்டுவதாக நாம் பார்க்கப்படுகிறது.
சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.